ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வைப்ஸ் வித் சுஜி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது அம்மாவோட ரெசிபிங்க, முருங்கைக்கீரை துவையல். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? இதுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ இவ்வளோ தான் தேவைப்படும். ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை நல்லா ஆஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவைப்படுறது உளுந்து, பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, புளி சின்னது அளவு, வெங்காயம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம், பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம், கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க, அப்புறம் துருவின தேங்காய். இது தாங்க தேவைப்படும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு பேனில் ஆயில் ரீஃபைண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணலாம், நல்லெண்ணெய்களும் யூஸ் பண்ணலாம். எங்கேயுமே நான் அளவு மென்ஷன் பண்ணலைங்க. ஸோ அந்த பழைய காலத்துலலாம் சொல்லுவாங்க இல்லையா, கையளவுன்னு சொல்லிட்டு ஒரு 2 கையளவு எடுத்து உளுந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூட சேர்த்து பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க, இதுக்கு கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம். ஸோ ஒவ்வொரு பொருளாக போட்டு நமக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். சில பசங்க கீரை நிறைய பிடிக்காது இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷுன்னு சொல்லலாம். உங்களுக்கு தெரியவே தெரியாது கீரையில் தான் பண்ணதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு சுட சுட சாப்பாட்டில் கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த துவையல் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க, ஒரு அப்பளத்தோட. ஸோ வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதையும் போட்டு தாளிச்சிருங்க. அப்புறம் முருங்கைக்கீரையும் போட்டு கொஞ்சம் நேரம் தாளிச்சிருங்க. ஸோ அயன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குங்க. வெறும் சாதம் மட்டும் இல்லை, சப்பாத்தி, தோசை அதுக்கும் கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் முருங்கைக்கீரையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல் அதையும் போட்டு வதக்கிட்டு, கொஞ்சம் புளி இருக்கு இல்லையா, அதையும் போட்டு எல்லாமே மொத்தமாக வதக்கிக்கோங்க. இது கடைசியில் ஒரு தாளிப்பு பண்ணணுங்க, நான் சொல்கிறேன். இந்த கொத்தமல்லியும் போட்டுட்டு நல்லா இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு கொஞ்சம் தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் இதை போட்டு பண்ணினீங்கன்னா, தாளித்து வச்சிங்கன்னா முருங்கைக்கீரை துவையல் ரெடிங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஸோ வெரி ஹெல்த்தி டிஷ்ஷுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம், லைக் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.